ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। शान्ति मन्त्रं बृहदारण्यकोपनिषत् भगवद्गीता ज्ञानश्लोकम्। ॐ प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। பகவத்கீதை 8வது அத்தியாயம் அக்ஷர பிரம்ம யோகம் பார்த்துட்ருக்கோம். சென்ற வகுப்பில் 18வது ஸ்லோகத்தை முடித்தோம். அவ்யக்தா வெக்தம் அவ்யக்தாத் வெக்தம் அவ்யக்தாத் வெக்தம் சர்வம் பிரவிதந்தி அகராகமே ராத்தியாகமே பிரளியந்தே ராத்திரைவ சங்கீதம் சுசங்கீதம் அப்படின்னு சொல்லி 18வது, அதாவது இந்த ஜீவன்கள் எப்படி பிரம்மாவினுடைய இரவு பொழுதில் மறைகிறது, பகல் பொழுதில், அதாவது அவ்யக்தம் அப்படிங்கிறது இரவு பொழுது நம்ம தூங்கும் போகும்போது நம்முடைய செயல்கள் எல்லாம் நிறுத்திட்டு போகிறோம். அது நம்முடைய லெவலில் நடக்குது. பிரம்மாவுடைய லெவலில் அவர் தூங்க போகும்போது இந்த ஜீவன் எல்லாமே அண்ட சராசரங்களும் அப்படியே ஒடுங்கிடுது. அதுதான் அவ்யக்தம். அப்புறம் வெக்தய எப்போ வெக்தயமாகுது, வெளிப்படுது அப்படின்னா அதோடைய பிரம்மாவுடைய அந்த பிரளயம் முடிஞ்சு, கல்ப பிரளயம் முடிஞ்சு வரும்பொழுது அது வெக்தமாகிறது அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்தோம். இப்போ கிட்டத்தட்ட இந்த ஸ்லோகமும் இதே மாதிரி தான். ஆனால் இதில் ஒரு முக்கியமான கருத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னென்னா, கர்ம சித்தாந்தம், கர்ம தத்துவம், அது நம்ம என்னங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். முதல் ஸ்லோகம் படிக்கணும். பூத கிராமக ச ஏவாயம். பூத கிராமம்னா இந்த பூதங்கள் அப்படின்னா உயிரினங்களுடைய தொகுப்பு, மொத்த பூதங்களும், அதாவது ஜீவராசிகளும் பூத கிராமம் சேவாய் ச ஏவாயம் பூத்வா பூத்வா பிரளீயது, பிறந்து மறைகிறது, ஒடுங்குகிறது அப்படின்னு பொருள். ராத்திரி ஆகமே அவச பார்த்தா பிரபவதி அகராகமே அப்படின்னு சொல்லி இரவு பொழுதில் ஒடுங்குகிறது, பகல் பொழுதில் மீண்டும் வருகிறது. அர்ஜுனா பார்த்தன்னா அர்ஜுனா, அதே இந்த உயிர் தொகைகள் பிறந்து இரவு வரும் பொழுது தன்வசம் இன்றி அவச பார்த்தான்னு சொன்னார். அதனால் தன்வசமின்றி ஒடுங்குகிறது, பகல் வரும் பொழுது வெளிப்படுகிறது. இதுதான் சிம்பிள் மீனிங். இப்போது இந்த ஸ்லோகத்தில் சிருஷ்டி லயம், சிருஷ்டின்னா பூத்வா பூத்வா பிறந்துன்னு பார்த்தோம். சிருஷ்டி, அதைத்தான் சிருஷ்டி. பிரளியந்தேன்னா இதாகிடுது, அதாவது லயமடைகிறது. இந்த ஸ்லோகத்தில் பகவான் இவ்வாறு சிருஷ்டி மற்றும் லயம் ஆகிறது என்று சொல்கிறார். அதாவது சுருக்கமாக சொல்ல போனோம்னா, இது ஒரு சக்கரம் மாதிரி, அதாவது பிறப்பு இறப்பு அப்படிங்கிற ஒரு சக்கரம் மாதிரி சுழன்று கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு ஜீவனும் இந்த சிருஷ்டி லயம் என்ற சக்கரத்தில் உழன்று கொண்டு இருக்கிறான். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஜாதஸ்ய துருவோ மிருத்யு துருவம் ஜென்ம மிருதஸ்ய தஸ்மாத் அபரிஹாரிய அர்த்தே நத்வம் சோசிதும் அர்ஹசின்னு சொல்லி 2வது சொன்னார். அர்ஜுனா, பிறந்தவன் இறந்தாக வேண்டும், இறந்தவன் பிறந்தாக வேண்டும். என்ன இப்படியே போயிட்டு இருந்தால் என்ன அப்படின்னா, இந்த ஞானம் வரும் வரை வேறு வழியே இல்லை.
ஏன்னா கர்ம வினை அதுவெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். இது எப்படி முடிவுக்கு வரும் அப்படிங்கிறதையும் இங்கே ஞானம் வந்ததுக்கப்புறம் தான் முடிவு வரும் அப்படிங்கிறத பகவான் இந்த இடத்துல உறுதியாக சொல்கிறார். அவன் ஞானம் பெற்று மோட்சம் அடையும் வரை இந்த சக்கரத்திலிருந்து, அதாவது இந்த பிறப்பிறப்பு என்ற சக்கரத்திலிருந்து விடுபட முடியாது என்று பகவான் தெளிவாக கூறுகிறார். ஜீவன் தன்னுடைய கட்டுப்பாடு இன்றின்னா நான் பிறக்கணும், இந்த வீட்டில் பிறக்கணும், இப்படி பிறக்கணும் அப்படிங்கிற என்னுடைய வசம் கிடையாது. அப்போ எதோடைய வசம், அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுதான் கர்ம சித்தாந்தம். ஸோ எந்தோடைய வசம் இன்றி பிறக்கிறான், இறக்கிறான். பிறகு பிரளயம் வரும்பொழுது என்ன ஆகும்னா இந்த மாயையிலே சென்று, அதாவது அவ்வியக்தம்னு சொன்னோம். அவ்வியக்தம்ங்கிறது மாயை. அடுத்த ஸ்லோகத்தில் 2 அவ்வியக்தம் சொல்வார். ஒரு அவ்வியக்தம் மாயை என்றும் ஒரு அவ்வியக்தம் பரபிரம்மம் என்றும் சொல்வார். அது ஏன் எப்படி சொல்கிறாருங்கிறதையும் நம்ம பார்ப்போம் அடுத்த ஸ்லோகத்தில். ஸோ இந்த பிரளயம் வரும் பொழுது இந்த மாயையில் சென்று ஒடுங்குகிறது. யார்? ஜீவன். ஏன் ஒடுங்குகிறது அப்படின்னா, இந்த பிரளயம் கல்ப பிரளயம் அப்படிங்கிறது பிரம்மாவுடைய ஒரு இரவு பொழுது முடிஞ்சது. பகல் பொழுது முடிஞ்சது, இரவு வந்துடுச்சு, அப்போ பிரளயம் சொல்கிறான். நம்ம காலையில் தூங்கி எந்திரிச்சு நைட்டு தூங்கினோம்னா அது நித்திய பிரளயம். பிரம்மாவுடைய ஒரு நாள் பொழுது இரவு பகல் முடிந்து இரவு வந்தால் அது கல்ப பிரளயம். ஸோ அப்படி பிரம்மன் அந்த அந்த அவருடைய இரவு பொழுதில் அவர் ஓய்வெடுக்கும் பொழுது இந்த மாயையில் அவ்வியக்தத்தில் இந்த உயிரினங்கள் போய் ஒடுங்குகிறது. பிறகு மீண்டும் வெளிவருகிறது. எப்போ? அவர் காலையில் எந்திரிச்சு வரும் பொழுது. அவருக்கு விடுதலை என்பது ஞானம் இல்லாமல் இல்லை. எப்போ? அந்த ஜீவனுக்கு விடிவு காலம் வரணும் அப்படின்னா எப்படி பிறந்து இறக்கணுமா அப்படின்னு சொன்னால், ஆமாம், வேறு வழி இல்லை. எப்போ அது விடிவு கிடைக்கும் அப்படின்னா அவனுக்கு ஞானம் கிடைத்தால்தான் அவன் அதிலிருந்து விடிவு பெற முடியும். மற்றும் வேறு சில கருத்துக்கள் இந்த ஸ்லோகத்தில் நம்ம சொல்ல போகிறோம். அதான் கர்ம சித்தாந்தம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ முதல் ஸ்லோகத்தை பார்ப்போம். பூத கிராம ச ஏவாயம். ச என்றால் இந்த இடத்தில் மனிதர்கள், ஜீவர்கள் ஆக மொத்த எல்லா ஜீவர்களையும் சொல்கிறாரு ச அப்படின்னு சொல்லி. அயம்னா இந்த பூத கிராமம், இந்த எல்லா ஜீவராசிகளும், அந்த ஜீவராசிகள் கிராமம் அப்படின்னா சமுதாயம் அப்படிங்கிற நம்ம ஒரு கிராமம் பொதுவாக நம்ம தமிழ்லையும் இருக்குது இந்த வார்த்தை. இந்த பூத கிராமம்னா மொத்த ஜீவராசிகளும் மொத்த ஜீவராசிகள் என்ன ஆகுது? இங்கு பூதம் என்றால் ஜீவராசிகள், கிராமம் என்றால் ஜீவராசிகளின் தொகுப்பு. அதாவது ஜீவராசிகள் என்ன பண்ணுதுன்னா பூத்வா 2 தடவை வருது. பூத்வா அப்படின்னு சொல்லி பிறந்து மீண்டும் அது இந்த பிறப்பு சக்கரத்திலே மீண்டும் பிறந்து. நம்ம ஏற்கனவே 3வது அத்தியாயத்தில் பார்த்தோம். ஏவம் பிரவருத்தின் சக்கரம் நானு வர்த்தைய தீகமே அகாயு இந்திரியா நாம மோக பார்த்த சஜீவதி. இந்த மோகத்தின் காரணமாக அவன் பிறப்பு சக்கரம். ஏவம் பிரவருத்தின் சக்கரம். இந்த பிரவருத்தி சக்கரம்னா இந்த பிறப்பது அப்படியே வளர்வது, திருப்பி இந்த வயதானதுக்கப்புறம் இறப்பு, திருப்பி பிறப்பு, இப்படியே வந்தது. எப்படின்னா இந்த மோகம் எப்படின்னா கர்ம வினை, கர்ம பலன். அதனால அவனுக்கு அந்த சரீரம் கிடைக்கும் பொழுது அவன் செய்கின்ற கர்மத்தின் மானமாக அந்த கர்மம் செய்யும்போது அவனுக்கு மோகம் வருது. மோகம் வரும்போது பாவ செயல்கள் செய்கிறான், புண்ணிய செயல்கள் செய்கிறான். அந்த இதை அனுபவிக்கணும், ஆனந்தம், ஏதாவது இந்த உலக சுகங்களை அனுபவிக்கணும், போகங்களை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு இது வந்ததுனால அந்த மோகத்தில் பிறந்து வந்துக்கிட்டே இருக்கான் மனுஷன். அதை தான் இங்கே சொல்கிறாரு. மீண்டும் பிறந்து அந்த பிரளியந்தே ஒடுங்குகிறான். எதில் ஒடுங்குகிறான்? அந்த பிரம்மாவுடைய இதில் ஒதுங்குகிறான். அதே ஜீவராசி, அதாவது இந்த இடத்துல இருந்து அதே ஜீவராசிகள் அப்படின்னு சொல்கிறோம். அதே ஜீவராசிகள் அப்படின்னா ஜீவராசிகள் அப்போ இப்போ மக்கள் தொகை கூடிக்கிட்டே போகுதே, அப்போ எப்படி அதே ஜீவராசிகள் சொல்லலாம் அப்படின்னா, நத்தேவாகம் ஜாதுநாசம் நத்தம் நேமே ஜனாதிபா நச்சைவ ந பவிஷ்யாமக சர்வே வயமத பரம் சொல்லி கீதையில் கிருஷ்ணர் 2வது அத்தியாயத்தில் சொன்னார். என்ன சொன்னார்னா, நான், அதாவது கிருஷ்ணர் சொல்கிறாரு, நான் அர்ஜுனா, நீ இந்த அரசர்கள் எல்லாம் இப்போ தோன்றியிருக்கிறார்கள், அந்தந்த உருவத்தில் தோன்றியிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் அவர் பிரளியந்தே, அவர் மீண்டும் அவங்க அவ்வியக்தில் போய் மறைஞ்சிடுவாங்க.
மீண்டும் வேறு வேறு ரோலில் வருவாங்க. எப்படி எதை பேஸ் பண்ணி அதே ஜீவன்னா அதே உருவத்தில் வரமாட்டாங்க, வேறு வேறு உருவத்தில் வருவாங்க. அந்த உருவம் வேறு எப்படி வருது அப்படின்னா அந்த கர்ம சித்தார்த்தின்படி அவனவன் கர்ம வினையை பற்றி தான் வருது. அது நம்ம 3வது அத்தியாயத்தில் பார்த்தோம். அந்த கர்ம வினை எப்படி நமக்கு வருது அப்படிங்கிறத. ஸோ அவன் செய்த கர்மத்தை வைத்து அவன் அந்த சரீரத்தை எடுக்கிறான், அந்த கிராமம் அதுன்னு சொல்லி எடுத்து சொல்கிறார். ஸோ பூத்வா பூத்வா பிரளயத்தை ஒடுங்குகிறான். அதே ஜீவராசிகள் மீண்டும் மீண்டும் பிறந்து ஒடுங்குகிறார்கள். எப்பொழுது ஒடுங்குகிறார்கள்? ராத்திரி ஆகமே. ராத்திரி ஆகமே, ராத்திரினா இரவு. இரவு வரும் பொழுது, யாருக்கு? பிரம்மனுக்கு இரவு வரும் பொழுது இந்த ஜீவர்கள் ஒடுங்குகிறார்கள். எங்கே? அவ்யக்தம் என்ற மாயையில் ஒடுங்குகிறார்கள். மேலும் இந்த ஒரு ஜீவராசியும் தன்னுடைய வசம் இல்லாமல், அதான் அவசப்பார்த்தன்னு பார்த்தா, அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. நான் இன்னைக்கு பிறக்கணும், இந்த டேட்டில் இறக்கணும் அப்படின்னா நம்ம சாதாரண ஜீவராசிகள். பட் ஞானிகளுக்கு அந்த இது உண்டு. காரணம் அவர்களுடைய இது வேறு. அது ஏங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ தன்னுடைய வசம் இல்லாமல் பிறக்க வேண்டும் என்றால் பிறக்க வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் செய்த கர்மத்தின் இதனாக பிறக்கிறார்கள். இந்த நேரத்தில் இறக்க வேண்டும் என்றால் அவர்கள் இறந்தே ஆக வேண்டும். அதில் தன்னுடைய இஷ்டம் எதுவுமே இல்லை. நான் கொஞ்சம் வேறு சில வேலைகள்லாம் இருக்குது, முடிச்சுட்டு வந்து நான் இறக்குறேன்னா அப்படிலாம் முடியாது. த மொமெண்ட் யம தர்மராஜா வந்தேன்னா நம்ம போக வேண்டியதுதான். நான் சில காலம் இந்த மாயையிலே ஓய்வெடுத்து கொண்டு, அதாவது நம்ம ஒடுங்குறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம இந்த பிரளயத்தில், அதாவது கல்ப பிரளயத்தில் நம்ம ஒடுங்கும்போது நான் அடுத்து திருப்பி பிரம்மனுக்கு காலை பொழுது வரும் பொழுது நான் மீண்டும் வர வேண்டும், ஜீவன்கள் வர வேண்டும். நான் இப்போ வரல, நான் கொஞ்ச நாள் அந்த மாயையிலே இருந்து வரேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு இல்லை, சில காலம் நான் மாயையில் ஓய்வெடுத்து கொண்டு வருகிறேன் என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் இது நம்முடைய வசம் இல்லை, அதாவது அந்த ஜீவன்களுடைய வசம் இல்லை. அதனால்தான் இந்த ஸ்லோகத்தில் பார்த்தா இது அவர்கள் அந்த ஜீவர்களுடைய வசத்தில இல்லை அப்படின்னு சொல்கிறார். தன்னுடைய கட்டுப்பாட்டில் இன்றி, தன்னுடைய வசமின்றி பிறந்து இறக்கிறது. பிரளயத்திற்கு செல்கிறது. பிரளயம் என்றால் அந்த ஒடுங்கிறது. இதில் பிரம்மாவுடைய இதில் அவ்வியத்தில் ஒடுங்கிறது. மீண்டும் பிரம்மா விழிக்கும் பொழுது அதே ஜீவராசிகள் வருகிறார்கள், தோன்றுகிறார்கள். நான் சென்ற வகுப்பில் சொன்னேன், நத்தேவாகம். இதே தான் அந்த 2வது அத்தியாயத்தில் 12வது ஸ்லோகம். அந்த எத்தனை ஜீவன்கள் தோன்றினார்கள் அத்தனை ஜீவர்கள் வருகிறார்கள் அப்படின்றது ஜீவன் அப்படின்னு சொல்லும்போது இது மாயை தான் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா எத்தனை பேர் ஜீவன்கள் புதுசாக வர்றாங்களே அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம், அதெல்லாம் மாயை தான் அப்படிங்கிறது சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இதைத்தான் ஹே பார்த்தா பிரபவந்தி தோன்றுகிறது. யார்? ஆகமே, அகராகமே. அதாவது அகர்னா பகல் பொழுது. பகல் பொழுதில் பார்த்தா இந்த ஜீவராசிகள் தோன்றுகிறார்கள், வருகிறார்கள். அகம்னா பகல் பொழுது, ஆகமே என்றால் வரும் பொழுது. பகல் வரும் பொழுது இந்த ஜீவராசிகள் தோன்றுகிறார்கள். பிரம்மாவின் பகல் வரும் பொழுது எல்லா ஜீவராசிகளும் தோன்றுகிறது, எல்லா அகில உலகமும் தோன்றுகிறது. ஆகவே அந்த தோன்றிய அந்த ஜீவராசிகள் இரவு பொழுது வரும் பொழுது பிரம்மாவில் எல்லா ஜீவராசிகளும் தோன்றி பிறகு லயமடைகிறது. அதுதான் அவ்வியக்தமாகிறது. வியக்தமாகிறதுன்னா தோன்றுகிறது, அவ்வியக்தமாகினால் மீண்டும் மறைகிறது அப்படின்னு சொல்கிறார். இதை லயமடைந்த இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய முக்கியமான சாரம். சில சூக்மமான கருத்துக்களை என்னன்னு நம்ம பார்ப்போம். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த கர்ம சித்தாந்தத்தை பற்றி பார்க்க போகிறோம். முதல் இந்த ஸ்லோகத்தில் பகவான் அதே ஜீவராசிகள் என்று சொன்னார். இது நமக்கு சந்தேகம் வரும். ஏன்னா எத்தனையோ எத்தனையோ இப்போ பாப்புலேஷன் எவ்வளவு? 149 கோடி இந்தியாவில் மட்டும். அப்போ எத்தனை பேர் கூடியிருக்காங்களே அப்படிங்கிற நமக்கு ஒரு கேள்வி வரும். இந்த ஜீவராசிகள் இந்த உலகத்தில் பிறந்த பின் கர்மங்கள் செய்து அதனால் பாவ புண்ணியங்களை சம்பாதிக்கிறது. நாம் ஏற்கனவே 3வது அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு ஜீவனுக்கும் 3 சரீரம் இருக்கிறது. என்ன சரீரம்? ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். ஸ்தூல சரீரம்னா இந்த உடல். மனம் சூக்ஷ்ம சரீரத்துக்கு போகுது.
காரண சரீரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த காரண சரீரத்தில் நாம் செய்த பாவ புண்ணியங்களை அந்த சரீரத்தில் இருக்கும். ஸோ இந்த காரண சரீரத்தில் தான் இந்த ஜீவன் சம்பாதித்த பாவ புண்ணியத்தை சேர்த்து வைக்கிறான். ஆகவே ஒவ்வொரு ஜீவராசிகளும் பாவ புண்ணியத்துடன் இருக்கிறார்கள். இவன் இந்த சரீரத்தை விடும் பொழுது சூல சரீரத்தை மட்டும்தான் விடுகிறான். சூக்ம சரீரமும் காரண சரீரமும் இருக்கிறது கூட. சூக்ம சரீரம்ங்கிறது மனம். அது குறிப்பாக இந்த காரண சரீரத்தில் இருக்கின்ற அந்த பாவ புண்ணியத்தை வைத்து தான் அவன் அடுத்த பிறவி எடுக்க போகிறாங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆகவே ஒவ்வொரு ஜீவராசிகளும் பாவ புண்ணியத்துடன் இருக்கிறான். இந்த பிறவில் ஒரு ஜீவன் பாவ புண்ணியத்தை சேர்த்து வைக்கிறான் என்றால் எதனுடைய துணையால் அவன் அந்த பாவத்தை செய்கிறான் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்தூல சரீரம் அதோட கூட சேர்ந்த அந்த சூக்ஷ்ம சரீரம். இந்த ஸ்தூல சரீரம் அந்த கிராஸ் இது சொல்லும், அதாவது இந்த வேலைகள்லாம் செய்யக்கூடாது செய்கிறது தான் ஸ்தூல சரீரம். அதுக்கு பின்னாடி யார் இருப்பாங்கன்னா இந்த ஸ்தூல சரீரம். அதாவது சூக்ஷ்ம சரீரமும் ஸ்தூல சரீரமும் தான் பாவ புண்ணியத்துக்கு துணை நிற்கிறது. இந்த சூக்ஷ்ம சரீரம் ரெண்டுமே இருக்கும். அப்போது பாவ புண்ணியத்தை சேர்த்து வைப்பது என்னன்னா அது காரண சரீரத்தில் போய் சேர்த்து வைக்கணும். அவன் இறந்த பிறகு, இந்த ஸ்தூல சரீரத்தை விட்ட பிறகு எந்த ஜென்மத்தை எடுப்பான்? மனித ஜென்மம் அல்லது மரம் செடி கொடி ஜென்மம் அல்லது மிருக ஜென்மம் என்பதை யார் நிர்ணயிப்பார்? என்ன ஜென்மம் என்பதை யார் நிர்ணயிப்பார் அப்படின்னா யாரும் நிர்ணயிக்க முடியாது. அவனவன் செய்த பாவ புண்ணியம்தான் நிர்ணயிக்கும். அதனால் மனிதனாக பிறந்தவன் மனிதனாகத்தான் பிறப்பான் என்பது உறுதி அல்ல. அவன் செய்த பாவ புண்ணியத்தை வைத்துத்தான் அவன் பிறப்பான். ஆனால் நம்ம பார்த்தோம் ஜடபரதர் கதையில், ஜடபரதர் பரதனாக அந்த ஜடபரதராக இருந்த பொழுது இறந்த பிறகு மானாக பிறந்தார். நான் நல்ல சம்ஸ்காரங்கள் எல்லாம் இருந்தனால அந்த மான் மீண்டும் அந்த அந்த பரத முனிவர் பரத அரசர் தான் இந்த மாதிரி தவம் செய்ய போய் அந்த மானை பார்த்து அந்த மான் மேல் மனம் வைத்து அது அவர் இறந்த பிறகு அது மீண்டும் மானாக பிறக்கிறார். மான் நல்ல சம்ஸ்காரங்கள்லாம் இருந்தனால அந்த ரிஷிகளுடைய உபனிஷதங்களும் சாஸ்திரங்களும் கேட்டனால அந்த மான் சரீரம் மீண்டும் மனித சரீரமாக ஜடபரதனாக வந்து அந்த ஜடபரதன் பெரிய ஒரு ஞானியாக பின்னாடி தோன்றாங்கிறத நம்ம அந்த கதையில் பார்த்தோம். ஆக இந்த பிறப்பு இறப்பு நிச்சயம் செய்வது நாம் அவனவன் செய்த பாவ புண்ணியம்தான். அவன் செய்த பாவ புண்ணிய செயல்களை தான் தீர்மானிக்கும். அதனால்தான் நம்முடைய உடல் மனம் எதனால் தோன்றியது என்றால், இப்போ இந்த சரீரம், இப்போ ப்ரெசன்ஸ், இந்த சரீரம் எதனால் தொடங்கியது, எதனால் இந்த சரீரம் கிடைத்தது அப்படின்னா நாம் செய்த பாவ புண்ணியங்களால் இந்த சரீரம், இதனுடைய விளைவு தான் இந்த சரீரம், இந்த உடல். பிறகு இந்த உடல் என்ன செய்கிறது? இந்த பாவ புண்ணியத்தை சேர்க்கிறது. அதாவது உடலுடைய துணையால் ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரத்தினுடைய சேர்க்கையால் இந்த பாவ புண்ணியத்தை சேர்க்கிறது. உடலில் பாவ புண்ணியம் செய்கிறோம். பாவ புண்ணியத்தால் இந்த உடல் மீண்டும் வருகிறது. எப்படின்னா இது சக்கரம். எப்படின்னா நாம் இந்த சரீரம் எடுத்திருக்கிறோம், இந்த வாழ்க்கை வாழ்கிறோம், இந்த வாழ்க்கையில் நம்ம சில பாவ புண்ணியங்களை உற்பத்தி செய்கிறோம். அந்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் அடுத்த சரீரம் வருது. ஸோ நமக்கு உடல் அதுக்கேற்ற மாதிரி தான் வருது. ஆகவே பகவான் இந்த ஜீவனுக்கு எப்படிப்பட்ட உடலை கொடுக்க வேண்டும் என்ற விஷயத்தில் விருப்போ வெறுப்போ எதுவும் இல்லை. எனக்கு ஃபேவரான இவன், எனக்கு ஃபேவர் இல்லாதவன் அப்படின்ற ஒரு எந்த வித இதுவும் இல்லாமல் அவனவன் செய்த பாவ புண்ணியத்தை பேஸ் பண்ணி அவனுக்கு அந்த சரீரத்தை கொடுக்கிறார். ஏன்னா இப்போ நம்ம எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. நம்ம எப்படி எக்ஸாம் எழுதுகிறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு மார்க் வரும். நான் சரியாக 35 மார்க்குக்கு நம்ம எக்ஸாம் எழுதிட்டு எனக்கு 50 மார்க் 80 மார்க் வரணும்னா எப்படி? அதனால் அவனவன் செய்த அவனவன் எழுதிய இதுக்கு தான் மார்க் வரும். பகவான் சொல்கிறார், இந்த ஜீவராசிகள் தன்னுடைய வாழ்நாளில் பாவ புண்ணியம் சேர்க்கிறது. திடீரென்று பிரளயம் வந்து விட்டது. இப்போ நான் சாதாரண இதுக்காக அந்த பாவ புண்ணியத்தை வைத்து அவன் சரீரம் எடுக்கிறான்.
இப்படி எடுத்து பிறந்து இறந்து கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று அந்த ஜீவராசி பிரளயம் வந்துருச்சு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? பிரளயம் வந்துட்டால் எல்லாம் அந்த அவ்யக்தம் போய் ஒதுங்கிரும்னு சொன்னாங்க. அப்போது அந்த ஜீவனுடைய அந்த அவ்யக்தத்தில் ஒடுங்கின அந்த ஜீவனுடைய பாவ புண்ணியம் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஸோ அவ்யக்தம் என்றால் மாயை, அதாவது இந்த மாயையில் ஒடுங்குகிறது. ஆனால் அந்த ஜீவனுடைய பாவ புண்ணியம் அந்த ஜீவனுடைய கணக்கில் தான் இருக்கும். பிறகு பிரளயம் முடிந்து வரும் பொழுது, பிரளயம் முடிந்து மீண்டும் அந்த வெக்தமாகும் பொழுது என்ன ஆகும்? மீண்டும் அந்த ஜீவராசி, அதாவது எந்த ஜீவன் எந்த பாவ புண்ணியத்துடன் அவ்யக்தத்தில் போய் ஒடுங்கினானோ, பிரளயம் என்பது பிரம்மாவுடைய பிரளயம் என்பது நீண்ட காலம். அது நமக்கு காலம் நமக்கு இந்த கணக்கு பண்ண வேண்டாம். எவ்வளவு காலமாக இருந்தாலும் சரி, ஒடுங்கிய ஜீவனுடன் என்ன பாவ புண்ணியம் இருந்ததோ அதே பாவ புண்ணியத்துடன் அந்த பிரளயம் முடிந்து மீண்டும் பிரம்மாவுக்கு பகல் பொழுது வரும் பொழுது அவன் அந்த பாவ புண்ணியத்துடன் மீண்டும் பிறக்கிறான். அதாவது அந்த பாவ புண்ணியம் என்ற லக்கேஜ் எப்போவுமே அந்த ஜீவனுடைய தான் இருக்கும். மீண்டும் பிறப்பான், அந்த லக்கேஜோடு தான் மீண்டும் அந்த பாவ புண்ணியத்தோடு தான் பகவான் பிறப்பான் என்று பகவான் சொல்கிறார். இந்த பிரளயம் எத்தனை வருடமாக இருந்தாலும் சரி, ஏன்னா நம்ம சொன்னோம், நம்ம 4 சதுர்யுகம் ஒரு பிரம்மாவுக்கு ஒரு பகல் பொழுதுன்னு சொன்னேன். அப்போ 4 சதுர்யுகம் எத்தனை வருஷம்ங்கிறத போன வகுப்பில் நாம் பார்த்தோம். அதே போல் இரவு பகலும் 4 சதுர்யுகம். இப்போ எப்படி இருக்கும்? ஒரு நாளுக்கே இவ்வளவுனா, பிரம்மாவுக்கு ஒரு நாளே இவ்வளவுனா ஒரு வருஷம் எப்படி இருக்கும்? ஸோ இந்த ஒரு நாள் பகல் பொழுது முடிந்து இரவு பொழுது வரும் பொழுது 4 சதுர்யுகம் வரைக்கும் அந்த ஜீவன் அந்த பிரளயத்தில் ஒடுங்கி இருக்கும். அதுக்கப்புறம் மீண்டும் அது அந்த வெளித்தோட்டத்துக்கு வரும் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதே ஜீவராசி அதே தன்னுடைய பாவ புண்ணியத்தோடு வெளியே வருகிறது, மீண்டும் பிறக்கிறது. ஸோ பிரளயத்தில் ஜீவராசிகளின் பாவ புண்ணியம் அழிந்து விடாது. அதைத்தான் பகவான் இங்கே சொல்கிறார். நீ எதோட உள்ளே போனியோ அதோட தான் வெளியே வரணும். ஏதோ நம்ம டெய்லி ஒவ்வொரு நாள் தூங்குகிறோம் பாருங்கள், எந்த திங்கிங் எந்த தாட்டோட தூங்குறோமோ மீண்டும் அதே தாட்டோட தான் வெளியே வருவோம். நம்ம ஃபஸ்ட்டு திங்கிங் அந்த தான் இருக்கும். இது எந்திரிச்ச உடனே அடுத்து என்ன நமக்கு அந்த தாட் வந்திருக்கும். இதுதான் பகவானின் கர்ம சித்தாந்தம். அதனால்தான் நீ எந்த காரணத்தாலும் இந்த கர்ம சித்தாந்தத்தை மீற முடியாது. நாம் பிறக்கும்போது எந்த பாவ புண்ணியம் வெளிப்பட்டதோ அதற்கு ஏற்ற ஜென்மம் சரீரம் கிடைக்கும். இதனால்தான் நீ எந்த காரணத்தாலும் தப்பித்து கொள்ள முடியாது. இதைத்தான் நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம வேதாந்தமெல்லாம் படிக்கிறனால இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது சொல்கிறேன். நம்முடைய பாவ புண்ணிய கணக்கு அப்படியே இருக்கும். பிரளயம் முடிந்தவுடன் அந்த அக்கௌண்ட்டு பேஸ் பண்ணி நமக்கு மீண்டும் இந்த பிறப்பு வருகிறது. ஆகவே இந்த பிரளயம் வந்தாலும் எந்த பிரளயம் வந்தாலும் ஞானத்தால் மட்டும்தான் மோட்சம், பிரளயத்தால் மோட்சம் இல்லை என்பதை பகவான் தெளிவுபடுத்துகிறார். ஏன்னா ரொம்ப நாள் அந்த ஜீவன் இதில் பிரளயத்தில் ஒடுங்கி இருக்க போகுது நம்முடைய கணக்குப்படி. ஏன்னா 4 சதுர்யுகமே எத்தனை வருஷங்கிறத நான் சொன்னேன். அந்த அத்தனை சதுர்யுகம் அந்த பிரளயத்தில் ஒடுங்கி இருக்க போகுது அந்த ஜீவன். ஆனால் அது இத்தனை வருஷம் நான் ஒடுங்கினால என்னுடைய பாவ புண்ணியமெல்லாம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடாது, மீண்டும் வரும். ஒரு வேளை நம்ம ஒரு இதுக்காக சொல்கிறேன், என்ன பிரச்சனைகள் வருங்கிறத சொல்கிறேன். அதாவது ஒரு வேளை இந்த பிரளயத்தில் நாம் மோட்சம் அடையலாம் என்று, அதனால் நமக்கு பல தோஷங்கள் வரும். அதாவது இப்போது இந்த பாவ புண்ணியத்தோட பிரளயம் வந்துடுச்சு, பிரளயத்தில் நம்ம ஒடுங்கினா நம்மளுடைய பாவ புண்ணியமெல்லாம் போயிடுச்சின்னு நினச்சா என்ன ஆகும்? பல தோஷங்கள் வரும். நம்முடைய பாவ புண்ணியம் பிரளயத்தில் ரைட் ஆஃப் செய்து விட்டால், சார் ஒருவேளை அது பகவான் பிரளயம் வந்துருச்சே, சரி இந்த ஜீவனுடைய பாவ புண்ணியங்களை நம்ம அழித்து விடுவோம், ரைட் ஆஃப் பண்ணிவிடுவோம் அப்படின்னா என்ன ஆகும்? பல தோஷங்கள் வரும். அந்த தோஷங்களோட என்ன பிரச்சனைகள் என்ன வருங்கிறத பார்ப்போம். முதல் தோஷம் என்னென்னா கிருதநாசம் என்பது என்னென்னா, இது ஒரு தோஷம். இதன் பொருள்
இதுவரை அந்த ஜீவன் செய்த பாவ புண்ணியங்கள் பலன் கொடுக்காமல் அது நாசம் ஆகிவிடும். ஏதாவது இந்த பிரளயம்தான் வந்திருக்கு, ஞானம் வரல அந்த ஜீவனுக்கு. ஞானம் வராமல் பிரளயத்தில் இருந்த பொழுது ஒருவேளை அந்த ஜீவனுடைய பாவ புண்ணியம் இதாக ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அதுனா கிருதநாசம். அவன் செய்த பாவ புண்ணியத்துடைய பலன் அனுபவிக்காமல் போய்விடுவான். இதற்கு பேர்தான் கிருதநாசம். அடுத்து என்னன்னா, இந்த 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 கிருதநாசத்தினால என்ன வரும்னா, இந்த சிருஷ்டியில் பகவானுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வந்துடும். ஏன்னா எதை பேஸ் பண்ணி இந்த ஜீவனுக்கு நம்ம சரீரம் கொடுக்கறது? ஏன்னா ஞானம் வரல, மோட்சத்துக்கு வழி இல்லை, பாவ புண்ணியம் மட்டும்தான் போச்சு. அப்போ பாவ புண்ணியம் ஒன்றுமே நில்லில் இருக்குது. ஞானம் அடையாமல் அவனுக்கு மோட்சம் கிடையாது, பிறவியில்லா பெருநிலை கிடையாது. அப்படிங்கும்போது அவனுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற பகவானுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வந்துடும். ஏன்னா இது வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருந்தார்? அவன் செய்த பாவ புண்ணியத்தை வைத்து கொண்டு அவனுக்கு சரீரத்தை கொடுத்தாரு. சரி, இந்த சரீரம் இந்த பாவ புண்ணியம் பண்ணனால இந்த வெளிப்பட்ட இந்த பாவ புண்ணியத்தினால் நீ இந்த சரீரத்தை எடுத்துக்கோன்னு சொல்லுவார். இப்போ இது கிருதநாசம்ங்கிற தோஷத்தினால என்ன ஆச்சு அப்படின்னா, பிரளயத்தில் எல்லா பாவ புண்ணியமும் நாசமானனால பகவானுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வந்துடுது. எதனுடைய அடிப்படையில் இந்த ஜீவனுக்கு சரீரத்தை கொடுப்பது என்ற கன்ஃபியூஷன். எதனுடைய அப்படி பகவான் ஒரு அனுமானமாக ஒரு சரீரத்தை கொடுத்தால் என்ன ஆகும்? செய்யாத பாவ புண்ணியத்திற்காக அவன் பதில் சொல்ல வேண்டி வரும். அந்த தோஷத்துக்கு அக்ருத அப்யய கமஹ அப்படின்னு பொருள். அப்யய கமஹ என்று ஒரு தோஷம் வரும், அனுபவிக்க வேண்டும். என்னன்னா, செய்யாததை அனுபவித்தல், செய்ததை அனுபவிக்காமல் இருத்தல். இதுதான் இந்த தோஷத்தினுடைய விசேஷம். ஆக ஒன்று கிருத அந்த முதல் தோஷம் நம்ம பார்த்தோம், கிருதநாசம். கிருதநாசம்ங்கிறது செய்ததையும் செய்யாதையும் அவன் ஏதாவது அவன் நல்லதும் சரி செஞ்சுருக்கான், கெட்டதும் செஞ்சுருப்பான், ரெண்டுமே செஞ்சுருப்பான். அப்படிங்கும்போது அவனுக்கு அந்த அனுபவிக்காமல் அவன் போயிட வேண்டியிருக்கும். இங்கே இந்த சரீரத்தை கொடுத்தனால அக்ருத அப்யய கம அப்படிங்கிற ஒரு தோஷத்தினால என்ன ஆகும்? செய்யாததை அனுபவித்தலும் செய்ததை அனுபவிக்காமலும் போய்விடும், இந்த தோஷம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கிருதநாசம், அக்ருத அப்யகம என்ற இரண்டு தோஷமும் பிரளய காலத்தில் பல யுகங்கள் அந்த மாயையில் ஒடுங்கி அந்த ஜீவன் பாவ புண்ணியமெல்லாம் அழிந்துவிடும் என்று நினைத்தால் இந்த தோஷங்கள் வரும். இந்த தோஷம் வரும். ஆகவே ஒரு ஜீவன் இந்த பாவ புண்ணியத்துடன் இறக்கிறானோ, எந்த பாவ புண்ணியத்துடன் இறக்கிறானோ அதே பாவ புண்ணியத்துடன் பிரளயம் முடிந்தவுடன் மீண்டும் சிருஷ்டி வரும் பொழுது புதிதாக சரீரம் எடுத்து வருகிறான். நமக்கு எல்லோருக்கும் ஒரு பெரிய ஒரு சந்தேகம் வரும். ஏன்னா நிறைய பேர் என்கிட்டையும் கேட்டிருக்காங்க, என்னென்றால் இந்த பாவ புண்ணியம் எப்படி வருகிறது? உதாரணமாக நான் முதலில் ஒரு சரீரம் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு எப்படி இந்த பாவம் வரும்? என்னுடைய பிறவி எதன் அடிப்படையில்? அதாவது நான் முதலில் பிறவி எடுக்கிறேன். என்னுடைய பிறவி எதன் அடிப்படையில் என்றால், நான் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் இருக்கும் என்று பகவான் சொன்னார். ஆனால் இது ஃபஸ்ட்டு பிறவி. அப்படிங்கும்போது இதன் முன்னாடி பிறவியில் நான் எந்தவித பாவ புண்ணியமும் செய்யவில்லையே. அப்படிங்கும்போது எனக்கு என்ன வரும் அப்படின்னா, இந்த கேள்வி நிறைய பேர் கேட்பாங்க. மாயையை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். பொதுவாக இப்போ இதெல்லாம் மாயை தான். இப்போ நமக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். கோழி முதலா முட்டை முதலா வந்ததா? முட்டையா கோழியா? அல்லது விதையா மரமா? இது முதலில் வந்தது? நம்மளால் சொல்ல முடியாது. அது மாதிரி இது சக்கரம். இது இந்த ஒரு சக்கரத்தில் இருக்கனால இந்த இடத்தில் சிருஷ்டி என்பது ஒரு சக்கரத்தை போல இருப்பதால் எது முதலில் வந்தது என்று சொல்ல முடியாது. ஏன்னா மாயை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். மாயைங்கிறது வெறும் தோற்றம்தான், இது ஒன்றும் உண்மை கிடையாது. ஸோ இது போய் அதாவது அதாவது இந்த சக்கரம் சுழண்டு கொண்டு இருக்கிறது, போய் கொண்டு இருக்கிறது. பகவான் பழைய சிருஷ்டியை மனதில் வைத்து கொண்டு அப்படின்னா, பகவான் எதை மனசில் வச்சுருக்காருன்னா, இந்த பழைய சிருஷ்டின்னா பகவான் வரும் பொழுது இந்த பஞ்சபூதங்கள் வருது. பஞ்சபூதத்தை படைத்தான். முதல் ஆகாசம், வாயு, அக்னி, ஆபக, பிருத்திவி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த பஞ்சபூதங்களை படைத்தவன்
ஆகாசத்திலிருந்து பிருத்திவி வரைக்கும் அவர் தான் படைத்தார். இந்த பஞ்சபூதங்கள் ஏன் ஆறாவது பூதம் வரலைங்கிற நம்ம கேட்கலாம். ஏன் வரலைன்னா பஞ்சபூதம் தான் நமக்கு 5 இதுதான், அதாவது பூதங்கள் 5 தான். இதற்கு முன்பு இருந்த இப்போ சிருஷ்டியிலேயும் இந்த பஞ்சபூதம் தான் இருந்திருக்கு. அதனால் இந்த பஞ்சபூதங்களோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பஞ்சபூதம் இதுதான் சம்சார சக்கரம், புனரபி ஜனனம் புனரபி மரணம். அதாவது பகவான் வந்து அந்த பழைய ரெஃபரன்ஸுக்கு பழைய சிருஷ்டியை பார்க்குறது, பழைய சிருஷ்டியில் அந்த பஞ்சபூதங்கள் இருக்குது. அந்த பஞ்சபூதத்தை வைத்துக்கொண்டு மீண்டும் இந்த இதை தொடங்குகிறார், இந்த சிருஷ்டியை தொடங்குகிறார். அதனால் பிரளயத்தில் மோட்சம் என்ற கருத்து உதவாது. அதாவது பிரளயத்தில் வந்து நீ எத்தனை பிரளயம் என்று எத்தனை காலம் இருந்தாலும் அந்த ஜீவனுடைய பாப புண்ணியம் அதோடு தான் இருக்கும். பிரளயத்தில் ஒரு காலம் இந்த பாப புண்ணியம் அழிந்து விடாது. மேலும் ஜீவர்கள் மத்தியில் ஒரு குழப்பம் வந்துவிடும். எப்படின்னா இந்த ரெண்டு இது சொன்னோம். அக்கிருத என்னது ரெண்டு தோஷம் வரும்னு சொன்னேன். அந்த 2 தோஷமும் வந்து இந்த ஜீவனுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான். மேலும் இன்னொரு குழப்பம் என்னென்னா, எப்படி ஒருவன் சாதனைகள் செய்து ஞானம் பெற்று மோட்சம் அடைகிறான். அதாவது சொன்னது இந்த பிரளயத்தில் 2 தோஷங்கள் வரும். தான் செய்த பாவ புண்ணியங்களுடைய பலனை அனுபவிக்காமல் அவன் போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோஷம் வரும். 2வது அனுமானத்தோட அவன் ஒரு சரீரம் எடுத்து வந்தால் அந்த அக்கிருத தோஷம் வந்துடும். அந்த தோஷத்தினால செய்யாத ஒன்றையும் செய்த ஒன்றையும் சம்பந்தம் இல்லாமல் அவன் அனுபவிக்க வேண்டி வரும். அதனால் இதெல்லாம் பொருந்தாது அப்படிங்கிற ஒரு இதுலக்காக தான் சொல்கிறோம். இதெல்லாம் வந்து நடக்காது அப்படிங்கிறான். இப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, இன்னொரு குழப்பம் என்னென்னா, ஒருவன் பல ஜென்மமாக சாதனைகள் பல செய்து ஞானம் பெற்று மோட்சம் அடைகிறான். மற்றொருவன் எதுவும் செய்யாமல் தன்னுடைய அதிர்ஷ்டவசமாக பிரளயம் வந்து விட்டது, அந்த பிரளயத்தில் அவனுடைய பாவ புண்ணியம் அழிந்து விட்டது என்று வைத்துக்கொள்வோம். அப்போது அவனும் மோட்சம் அடைந்தால் இந்த கஷ்டப்பட்டு ஞானத்தை சம்பாதித்த அந்த சாதகனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அது வந்து ஒரு நியாயமான ஒரு இதாக தெரியாதே அப்படிங்கிற ஒரு வாதம் வருது அந்த இடத்துல. ஏன்னா ஏற்றுக்கொள்ள முடியாது அது. ஏன்னா அதான் குழப்பம் அப்படின்னு சொல்கிறோம். மேலும் மோட்சத்தை அடைய எடுத்த முயற்சி எல்லாம் பயனற்று விடும். எல்லாரும் மோட்சம் அப்படிங்கிறது மனசில் ஒரு தார்மீக வாழ்க்கை வாழணும், நல்ல விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு இதே இல்லாமல் போயிடும். எப்போ இந்த பகவானுடைய அவதாரத்துக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஏன்னா அவதாரம் எதுக்கு வர்றான்னா, யதாயி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரதா. அதாவது அந்த தர்மத்தை நிலைநாட்ட வருகிறார். ஸ்தாபகாய தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணி அப்படின்னா அந்த ஸ்தாபகாயம் இந்த ஸ்தாபிக்க வருகிறார். அதே மாதிரி 4வது அத்தியாயத்திலையும் சொன்னார், யதாயி தர்மம், எப்பெல்லாம் தர்மம் கீழே போகுதோ அப்பெல்லாம் நான் வந்து தர்மத்தை. ஸோ தர்மத்தை இல்லாமல் போயிடும். ஏன்னா எந்தவித முயற்சி இல்லாமல் எனக்கு மோட்சம் கிடச்சிருச்சு அப்படின்னு பிரளயத்தில் அவனுடைய பாவ புண்ணியங்கள் அழிந்து விட்டால் அவனுக்கு என்ன இருக்கும்? அப்போ சீரியஸாகவே இருக்க மாட்டான் அவன். அதனால் இது ஒரு பெரிய குழப்பத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது நான் ஒரு மோட்சம் அடைவதற்கு எத்தனையோ சாதனைகள் செய்து வந்திருக்கிறான். அப்போ அவன் செய்த முயற்சிகள்லாம் பயனற்று போய்விடுமே அப்படின்ற காரணத்தினால் எப்படியும் எனக்கு பிரளயம் கிடைத்துவிடும் என்று மற்ற சாதகன் நினைப்பான். அப்போ நான் சாதனை செய்யலை, எனக்கு பிரளயம் வந்துருச்சுன்னா நான் அப்படியே இருந்துட்டு என்னுடைய பாவ புண்ணியமெல்லாம் போயிடும் அப்படின்னு நினச்சி நம்ம கீதா கிளாஸ்லாம் யாரும் வராமல் இருந்துருவாங்க. ஏன்னா பிரளயம் வந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் தான் மோட்சம் கிடச்சிட போகுது, அப்புறம் எதுக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிடக்கூடாது. ஆக இந்த பிரளயத்தில் மோட்சம் அடைவது என்பது இல்லை, அதாவது அடைய முடியாது என்பது சொல்கிறது. அதுபோல் பல தோஷங்களும் உண்டு என்றதையும் நம்ம பார்த்தோம். மேலும் இந்த தோஷத்தோட இன்னொரு சொன்னால், அந்த ஈஸ்வரன் வந்து ராகத்வேஷத்தோடு இருந்தால் தான் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். ஏன்னா இவன் வந்து எனக்கு வேண்டப்பட்ட சாதகன், இவன் வேண்டப்படாத சாதகன் அப்படிங்கிற இந்த ராகத்வேஷம் எல்லாம் வந்துடும். அதனால் இத்தனை குழப்பங்கள் வந்துடும். அதனால் இந்த பிரளயம் என்பது அவ்வியக்தமாக இருக்கிறது, அவ்வளோதான். மற்றபடி வியக்தமானதுக்கப்புறம் மீண்டும் அதே ஒரு எந்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் அந்த ஜீவன் சரீரத்தை எடுப்பான் அப்படின்னு சொல்கிறார். ஆகவே பகவான் இந்த ஸ்லோகத்தில் ச ஏவாயம்
நம்ம பார்த்தோம் இந்த பூத கிராமம், அதாவது நான் இந்த இடத்துல இந்த சென்டென்ஸுக்காக போட்டிருக்கேன், ச ஏவாயம் பூத கிராமம். அதே ஜீவராசிகள் பிறக்கிறார்கள் இறக்கிறார்கள், இப்படி மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து இந்த பிறப்பிறப்பு என்ற சக்கரத்தில் விழுகிறார்கள். இவ்விதம் இந்த சம்சார சக்கரம் சுழன்று கொண்டிருக்கிறது. மோட்சம் என்ற இடத்தில் தான் இந்த சிருஷ்டி என்ற சக்கரத்திலிருந்து வெளியே வர முடியும். அது வரைக்கும் நம்ம அந்த சக்கரத்திலே தான் இருப்போம். இங்கு ஒரு சந்தேகம் வரும். ஒருவனுடைய பாவ புண்ணியம் பிரளயத்தில் நாசம் அடையாது, அப்படி அடைந்தால் தோஷம் வந்துவிடும் என்று பார்த்தோம். மோட்ச காலத்தில் ஒருவனுக்கு பாவ புண்ணியம் எங்கே செல்கிறது, என்ன ஆகிறது? ஏன்னா இப்போ மோட்சம் வந்துருச்சு, மோட்சம் அடைஞ்சாச்சு, ஞானத்தால் ஞான நிஷ்டையினால் ஞானம் வந்து ஞான நிஷ்டை மோட்சம் வந்துருச்சு. அப்படியா வந்ததுக்கப்புறம் அவனுடைய பாவ புண்ணியம் என்னாச்சு? அவன் செய்த பாவ புண்ணியங்கள் அனுபவித்துத்தானே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்துக்கு தான் பகவான் சொல்கிறாரு, இந்த முக்தன் மட்டும் விதிவிலக்கு எப்படி வந்தது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. முக்தன் விஷயத்தில் அடுத்த ஜென்மம் என்பது கிடையாது என்று பகவான் சொல்கிறார். பகவானுக்கு ஒரு வேலை குறைகிறது. ஏன்னா இந்த முக்தனுக்கு அந்த சரீரம், அந்த முக்தனுடைய சரீரம் போனதுக்கப்புறம் மீண்டும் அவனுக்கு அடுத்த பிறவி இல்லை. காரணம், அவனுடைய பாவ புண்ணியங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஞானத்தினால். அதனால் பகவானுக்கு ஒரு வேலை குறைஞ்சி போச்சு. இல்லை நமக்கெல்லாம் சாதாரண மனிதர்களுக்கெல்லாம் என்ன ஆகும்னா, அவன் செய்த பாவ புண்ணியத்தை வச்சு அடுத்த சரீரம் கொடுக்கணும். அப்போது இங்கே என்ன ஆச்சு, அவனுடைய அக்கௌண்ட் க்ளோஸ்டுன்னு சொல்கிறீங்களே, என்ன காரணம்? காரணம் என்னென்னா, எதன் காரணத்தால் இந்த மாதிரி இந்த கர்மம் எல்லாம் நாசமாக அடைகிறது என்றால், இந்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அக்ர அப்யயகம தோஷம் வராது. அதாவது அந்த தோஷம் தான் செய்ததை செய்யாததை அனுபவிக்க வேண்டிய அவசியம் ஞானிக்கோ முக்தனுக்கோ இல்லை. எப்படின்னா, ஞானம் பெற்ற சாதகன் அவன் செய்த பாவ புண்ணியங்கள் அவனை எந்தவித காரணத்தினாலும் அவனுக்கு அதை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், பாவ புண்ணியம் என்பது எங்கே வந்தது? அகங்காரத்தினால் வந்தது. அது ஆத்மாவுக்கோ பிரம்மனுக்கோ எந்த தாக்கமும் செய்யாது. இந்த பாவ புண்ணியம்ங்கிறது இந்த அனாத்மாவுக்கு தான், ஆத்மாவுக்கோ பரபிரம்மனுக்கோ கிடையாது. அப்படிங்கும்போது இந்த ஞானி தான் யார் என்று தெரிந்து கொண்டதுக்கப்புறம் அவனுக்கு இந்த அகங்காரம் இல்லை. இந்த அகங்காரத்தில் தான் இந்த பாவ புண்ணியங்கள்லாம் இருக்குது. நான் இந்த நம்ம என்ன சொல்கிறது, நான் இந்த உடல் இல்லை, மனம் இல்லை, புத்தி இல்லை, எதுவும் இல்லை, சிவோகம், நான் அந்த சிவன், சிவோகம் அப்படின்னா நான் அந்த ஆத்மா, நான் அந்த பரபிரம்மம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவருக்கு எந்தவித அகங்காரமும் இல்லை. அப்போ அகங்காரம் இருந்தால் தான் பாவம் வரும், பாவ புண்ணியங்கள் கணக்கில் வரும் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஞானிக்கு எந்தவித அகங்காரமும் இல்லை. அதனால் அவன் எந்தவித பாவ புண்ணியத்துக்கும் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை தான் சொல்கிறார். ஏன்னா இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாரு. என்னென்னா, இப்போது ஒரு கார்பெட் இருக்குது, அந்த கார்பெட்டில் நான் நிற்கிறேன். அந்த கார்பெட்டில் யாராவது ஒருத்தர் அந்த கார்னர்லேருந்து இழுத்தா நான் கீழே விழுந்துருவேனா இல்லையா? அதே மாதிரி தான் இந்த அனாத்மாவுடைய சேர்ந்தது மனம், புத்தி, அகங்காரம், சித்தம், இதெல்லாம் அனாத்மாவை சார்ந்தது. இது எல்லாம் ஒரு கார்பெட் மாதிரி, அதாவது அகங்காரத்துக்கு. இந்த அகங்காரத்தில் தான் இந்த நம்ம பாவ புண்ணியங்கள்லாம் இருக்குது. அப்போ இந்த கார்பெட்டை இழுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்? நான் விழுந்துருவேன். அது மாதிரி அந்த அகங்காரம் அந்த இதை இழுத்ததுக்கப்புறம் இந்த பாவ புண்ணியங்கள் இருக்காது. ஞானியின் கர்மவினை எதுவும் செய்வதில்லை. அதனுடைய அடிஸ்தானமாகிய அகங்காரம் நீங்கிவிட்டதன் காரணமாக ஞானத்தால் அது எல்லாம் பொய்யாக உணர்கிறான். அவனுக்கு கர்ம நாசம் ஏற்படுகிறது. கர்ம நாசம்னா பாவ புண்ணியங்கள் எதுவும் இல்லை. இந்த பாவ புண்ணியம் எல்லாம் சூக்ஷ்மமானது. அதனால் அந்த சூக்ஷ்மமான விஷயத்தில் எங்கே இருக்கும்னா அந்த அகங்காரத்தில் தான் இருக்கும். அந்த அகங்காரம் இல்லாதனால் ஞானிக்கு அந்த பாவ புண்ணியத்தால் எந்தவித பாதிப்பும் இருக்காது. ஏன்னா இது எப்படி நம்ம நம்புறது அப்படின்னு கேட்கலாம். இதில் சாஸ்திர பிரமாணம்
இந்த சாஸ்திர பிரமாணம், சாஸ்திரம் எது சொல்கிறது, அதை இப்போ நம்ம போன வகுப்புலையும் பார்த்தோம், அதுக்கு முந்தினையும் பார்த்தோம். இந்த சாஸ்திர பிரமாணம் தான் சொல்லுது பல லோகங்கள் 7 14 லோகங்கள் இருக்கிறதுன்னு சொன்னோம். அதே மாதிரி இதுவும் சாஸ்திர பிரமாணம் தான். சாஸ்திர பிரமாணம்ங்கிறது சாஸ்திரம் என்ன சொல்கிறது, அந்த சாஸ்திரம் சொல்வது உண்மை. உண்மைன்னா நம்ம போய் பார்க்க முடியாது, அதனால் சாஸ்திரம் சொல்கிறது நம்ம நம்ப வேண்டும். அதான் சாஸ்திர பிரமாணம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சாஸ்திரம் பிரம்மலோகம் சொர்க்கலோகம் எல்லாம் நிறைய 7 17 லோகம் இருக்குன்னு சொல்லுவோம், ஆனால் நம்ம பார்த்ததில்லை. ஆனால் சாஸ்திரம் சொல்கிறது. ஸோ ஞானியினுடைய கர்ம வினை இல்லை, ஞானிகள் விஷயத்தில் தோஷம் வராது. காரணம் அவர்களுக்கு அகங்காரம் இல்லை. அகங்காரத்தின் அகங்காரத்துடைய அடிஸ்தானத்தில் தான் எல்லாமே பாவ புண்ணியங்கள்லாம் இருக்குது. அதனால் அவருக்கு எந்த இதுவும் இல்லை, அவருக்கு பிறப்பு கிடையாது. அகங்காரம் நீங்க அதை சார்ந்து எந்த வித கர்ம பலனும், அதாவது அகங்காரத்தை சார்ந்து இருக்கின்ற கர்ம பலன் எல்லாம் அழிந்துவிடும் ஞானிகளுக்கு அகங்காரம் இல்லாத காரணத்தினால். இந்த ஸ்லோகத்தில் பகவான் ஞானம் மோட்சத்தை தவிர வேறு எந்த வகையிலும் ஒருவன் கர்ம பலனை அழிக்க முடியாது. அதாவது கர்ம பலன் என்பது பாவ புண்ணியங்களை அழிக்க முடியாது. இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம். மேலும் கர்ம தத்துவத்தில் கர்ம சித்தாந்தத்தின்படி ஒவ்வொரு ஜீவனுக்கும் கர்மம் இருக்கிறது, அதனால் பாவ புண்ணியம் வருகிறது. அதன் அடிப்படையில் அவன் பிறப்பு எடுக்கிறான். இந்த கர்மத்தை அந்த பிறப்பு எடுக்கிறான். அதான் சொல்லுவோம், இந்த பிராரப்த கர்மம் என்று அர்த்தம் சொல்கிறோம். அதை அவன் அனுபவித்தே ஆக வேண்டும். அதனால் இந்த பிராரப்த கர்மத்தினால சிலர் என்ன சொல்கிறார்கள்னால், இந்த கர்ம தத்துவம் ஒருவனை சுயமுயற்சி இல்லாமல் சோம்பேறி ஆக்கி விடுகிறது அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, அதாவது சிலர் நம்ம சொல்லுவோம், தலையெழுத்து, இந்த குடும்பத்தில் பிறந்தால் தலையெழுத்து இந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், என் தலையெழுத்துப்பா அப்படின்னு சொல்லுவோம். அது கர்ம சிந்தாந்தத்தின்படி இது என்னென்னா, இதெல்லாம் நம்மளை சோம்பேறி ஆக்கி விடுகிறது, இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிறது எந்த சுயமுயற்சி இல்லாமல் ஒருவன் இருப்பான். இதை நம்ம அந்த இதை தவறாக நாம் புரிந்து கொள்கிறோம். என்னென்னா, சாஸ்திரம் இந்த கர்ம தத்துவம் கர்ம சித்தாந்தம் எதற்காக சொல்கிறது என்றால், அது எதுக்காக வந்ததோ அதை நம்ம தவறாக புரிந்து கொள்கிறோம். சாஸ்திரம் தலையெழுத்து என்று சும்மா உட்கார சொல்லவில்லை. என்ன சொல்லுதுன்னா, நீ அதற்காக முயற்சி எடுக்க வேண்டும், அதை எதிர்த்து நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். அதாவது கர்ம தத்துவம் என்று என்ன சொல்கிறதுனா, ஜீவன் ஒரு செயலை செய்தால் அவனுக்கு பாவ புண்ணியம் வரும். அது சுகமாகவும் இருக்கலாம், துக்கமாகவும் இருக்கலாம். சுகத்தை கொடுக்கும், துக்கத்தை வெளிப்படுத்தும். இதிலிருந்து நாம் என்ன பாடம் படிக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது, அதற்கு நாம் தான் பொறுப்பு. இதைத்தான் சுவாமி விவேகானந்தர் சொன்னார், சிலையும் நானே சிற்பியும் நானே. இந்த வாழ்க்கை இப்படி இருப்பதற்கு நான் தான் பொறுப்பு. காரணம், இந்த பிறப்பே எதனுடைய அடிப்படையில் வந்தது, நான் செய்த முன்பிறவில் நான் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையிலே எனக்கு இந்த பிறவி வந்தது. அப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கை எனக்கு வந்தது, நான் தான் பொறுப்பு. நான் தான் இந்த பாவ புண்ணியம் செஞ்சுருக்கேன் சென்ற பிறவியில், அதை நம்ம ஏற்றுக்கணும். இந்த சுகதுக்கத்திற்கு நாம் தான் காரணம் என்று சாஸ்திரம் இந்த கர்ம தத்துவத்தின் மூலம் நமக்கு சொல்கிறது. இந்த கர்மா தேரி என்ன சொல்கிறது என்றால், நாம் வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகள், நாம் சந்திக்கும் ஒவ்வொரு நபரும், இவைகளெல்லாம் நம்முடைய பிராரப்தத்தின் வசமாக வந்தது அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்கிறது. நாம் சம்பாதித்த உறவுகள், நண்பர்கள் எல்லாமே இந்த பிராரப்தத்தின் மூலமாகத்தான் வருகிறது. ஆகவே நான் பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னென்னா, இதுக்கெல்லாம் நான் தான் பொறுப்பு. இந்த முழு பொறுப்பையும் எடுத்துக்கொண்டு ஒரு நல்ல பலனை, நல்ல பாவனை, அதாவது இதுக்கெல்லாம் நான் தான் பொறுப்பு. இந்த பிறவியில், இந்த ஃபேமிலியில் இப்படி ஒரு ஆணாக ஒரு பெண்ணாக பிறந்து இருப்பதற்கு முழு பொறுப்பு நான் தான். காரணம், என்னுடைய முற்பிறவில் நான் செய்தது அப்படிங்கிற முழு பொறுப்பு. இது ஒரு நல்ல பாவனை. ஏன்னா ஃபஸ்ட்டு அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் பாவனை. இந்த பாவனையின் மூலமாக மற்றவர்களுடைய குறைகளை நாம் பார்க்காமல் இருக்க முடியும். ஏன்னா தலையெழுத்துன்னு சொல்லக்கூடாது. நிறைய பேர் இந்த தலையெழுத்துன்னு சொல்லிடுவாங்க. இது தலையெழுத்துன்னு சொல்லக்கூடாது. நான் செய்த வினை, எனக்கு இப்படி ஒரு நண்பன், இப்படி ஒரு குடும்பம், இப்படியெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறது. குறை சொல்ல மாட்டோம். இப்படி நம்ம
குறை சொல்லவோ வெறுக்கவோ மாட்டோம், கோபப்படவும் மாட்டோம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறோம். இப்போது எனக்கு வந்து ஒரு அழகான ரிஸ்ட் வாட்ச் ஒருத்தர் எனக்கு கொடுக்குறாங்க. அந்த கொடுத்தவர் வந்து ரொம்ப முக்கியமான நபர், நான் ரொம்ப நேசிக்கின்ற ஒரு நபர். அவர் என்னுடைய வெல்விஷர்னு சொல்லலாம். என்னுடைய நல்ல சுகதுக்கத்துக்கு அவர் ரொம்ப காரணமாக இருப்பார். அதனால் அவர் கொடுத்த அந்த ரிஸ்ட் வாட்சும் மிக என்ன சொல்கிறது, எனக்கு ரொம்ப முக்கியமானது ஒன்று. அதை நான் மிகுந்த பாதுகாப்புடன் வைத்திருக்கிறேன். ஏன்னா அவர் கொடுத்த பொருளோ நான் மிக உயர்ந்த பொருள், அவர் கொடுத்த நபரோ மிக உயர்ந்த நபர். அப்படிங்கும்போது நான் வந்து ரொம்ப பாதுகாப்பாக நான் வைத்திருக்கேன். காரணம், அந்த பொருள் கொடுத்தவரும் அவருடைய அந்த 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 பொருளுடைய முக்கியத்துவம் பார்த்து நம்ம அதை வச்சுருக்கோம். சப்போஸ் அந்த அவர் கொடுத்த அந்த பொருள் என்னுடைய அறையிலே நான் வச்சுருக்கேன். அதை என்னுடைய அறை சுத்தம் செய்த வந்த வேலைக்காரர் அந்த வாட்சியை வந்து கீழே தள்ளிவிட்டு, அதாவது தெரியாமல் தள்ளிவிட்டு அந்த வாட்ச் உடஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க. கீழே உடஞ்சிச்சு. உடனே நமக்கு என்ன வரும்? கோபம் வரும். கோபம் வருதுன்னா, இப்படி ஒரு முக்கியமான பொருள், அது கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு நபர், அவர் கொடுத்ததை இப்படி இது பண்ணிட்டேன்னு கோபமும் வரும், வருத்தமும் வரும். இந்த ரெண்டுமே வரும். அது என்னுடைய அது ஒரு ரீசன். இப்போ சப்போஸ் அந்த வாட்சு ஒரு வேளை நானே கீழே போட்டுட்டேன், கை தவறி கீழே விழுந்து வச்சு உடஞ்சிருச்சின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? இந்த கோபப்பட யாருமே இல்லை, நான் தான் என்கிட்ட தான் கோபப்படணும். அதுக்கு பதிலாக எனக்கு ஒரு வருத்தம் வரும். வேறு யாராவது உடைத்திருந்தால் என்ன ஆகுது? கோபமும் வருது, துவேஷமும் வருது, வருத்தமும் வருது. நான் உடைத்ததன் காரணமாக எனக்கு கோபம் மட்டும்தான் வருது. அதே போல தான் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு துயரத்தையும் நானே காரணம் என்று இருந்தால் வருத்தம் மட்டும்தான் வரும், கோபம் வராது. அதில் கோபம் வர வேண்டிய அவசியம் இல்லை, துவேஷமும் வராது. இங்கு பொறுப்பு நான் எடுத்துக்கொண்டால் வெறும் வருத்தம் மட்டும். இனி ஒருவர் காரணமாக இருந்தால், அதாவது வேலைக்காரன் காரணமாக இருந்தால் நெகட்டிவ் வேல்யூஸ் அந்த இடத்துல நெகட்டிவ் வரும். நமக்கு கோபம் வந்துடும், கோபம் வந்தால் பிபி ஏறும், அதுக்கப்புறம் வார்த்தைகள் வரும், அந்த மாதிரி தான் வரும். இந்த கர்ம தேரி என்ன சொல்கிறது என்றால், யாரையும் குறை சொல்லாதே. இதைத்தான் அம்மா சொன்னாங்க, சாரதாதேவி சொல்கிறாங்க, உன்னுடைய குறையை நீ பார், மற்றவர்களுடைய குறையை பார்க்காதே. அப்படி இருந்தால் வந்து உனக்கு கோபமே வராதுன்னு சொல்லி அதுதான் குறை சொல்லாதே. செய்கின்ற எல்லாவற்றையும் நானே என்று பொறுப்பு எடுத்துக்கொள். நான் இந்த குடும்பத்திற்கும் இந்த சமூகத்தில் இருக்கிறேன் என்றால் அது என்னுடைய நான் சம்பாதித்த அந்த பிராரப்த கர்மம், பிராரப்தத்தின் வசமாக நான் இந்த குடும்பத்தில் இருக்கிறேன். நான் சம்பாதித்த பாவ புண்ணியத்தின் காரணமாக எனக்கு இந்த பிராரப்தம் கிடைத்தது, அதன் மூலமாக எனக்கு இந்த சரீரம் கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதுக்கு பொறுப்பேற்றணும். ஆகவே கர்ம தத்துவத்தின் பயன் என்னவென்றால் பொறுப்பு எடுத்துக்கொள்ளுதல். அதோட பிரயோஜனம் என்ன அப்படின்னு பார்த்தா, முழுமையாக ஏற்றுக்கொள்ளுதல், அக்செப்டன்ஸ். பொறுப்பேற்று மட்டும் கிடையாது, முழுமையாக அதை ஏற்றுக்கொள்ளுதல். அந்த பாவம் நமக்கு நமக்கு கிடைத்தால் நம்முடைய உடல், நம்முடைய தாய் தந்தையர்கள், நண்பர்கள், உறவினர்கள், நம்முடைய ஊர் எல்லாமே நம்ம நேசிப்போம். இப்படி நம்முடைய பிராரப்தம் நம்மை இங்கு கொண்டு வந்திருக்கிறது என்று முழுமையாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். அதுக்கப்புறம் முயற்சி செய்தல், அதாவது பிரயத்தனம்னு சொல்லுவோம். நான் இருக்கும் நிலையில் இருந்து நான் இருக்கும் நிலை, நான் செய்த கர்மம் தான் காரணம். இனி நாளை நான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் நான் வந்து இன்னும் பெட்டராக இருப்பேன் அப்படிங்கிறதுக்காக நான் முழு முயற்சி எடுக்க வேண்டும். அதனால் இந்த சாஸ்திரமோ இந்த கர்ம சித்தாந்த தத்துவமோ நம்மை சோம்பேறியாக்கவோ அல்லது தலையெழுத்துன்னு சொல்கிறதுக்காக இல்லை. நாம் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக முழு முயற்சி எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய கர்ம தத்துவங்கள்லாம் நம்ம சொல்கிறது. அதுலேருந்து நம்ம இந்த கர்ம தத்துவத்திலேருந்து தப்ப முடியாது. ஆனாலும் நாம் இப்படி முயற்சி செய்தால், அதாவது பொறுப்பெடுத்துக்கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல், பொறுப்பெடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்செப்டன்ஸு, அதுக்கப்புறம் முழு முயற்சி, அதாவது ட்ரை அவர் லெவல் பெஸ்ட் டு இம்ப்ரூவ் அவர் கர்மா. அதனால் இப்படி இந்த 3 விஷயங்கள் இருப்பதால் நாம் இந்த கர்ம தத்துவத்தின்படி கர்ம சித்தாந்தத்தின்படி நமக்கு கிடைத்த இந்த வாழ்க்கை, நமக்கு கிடைத்த இந்த சூழல் எல்லாம் நாம் தான் காரணம் என்று அதை ஏற்றுக்கொண்டு முழு முயற்சி செய்து அதிலிருந்து நாம் மேலே செல்ல வேண்டும். இதுதான் வந்து ஆன்மீக பயணம் அப்படின்னு சொல்லி ஆன்மீகத்துக்கு வந்துட்டோங்கிறதுக்கு இதுதான் ஒரு இது சொல்கிறாருங்கிறது. ஆக இந்த 19வது அத்தியாயத்தில்
பகவான் சொல்கிற விஷயம் மீண்டும் ஒரு அந்த ஸ்லோகத்தை பண்ணுங்க. பூத கிராமம் ச ஏவாயம். ச ஏவாயம்ங்கிறத அதே ஜீவன்கள் அப்படின்னு பொருள்னு சொன்னேன். ஸோ இந்த ஜீவன்கள் மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து பூத்வா பூத்வா பிரளீயதே அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி ராத்திரி ஆகமே அவச பார்த்தா பிரம்மனுடைய அதாவது பரபிரம்மன் சொன்ன நான்முக கடவுள் பிரம்மனுடைய இரவு பொழுதில் இந்த பூத கிராமங்கள் அவ்வியக்தத்தில் ஒடுங்கி விடுகிறது. மீண்டும் பிரம்மதேவ் நான்முக கடவுளுடைய விழிப்பு நேரம் பகல் பொழுது வரும் பொழுது மீண்டும் இந்த பிறவி இருக்கிறது. இது இந்த பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்தில் இருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் ஞானம்தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி பகவான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். இனி அடுத்த ஸ்லோகம் 20வது ஸ்லோகம். 20வது ஸ்லோகத்திலிருந்து 22வது ஸ்லோகம் 3 ஸ்லோகம் மரணமில்லா பெருநிலை, அதாவது நம்முடைய லட்சியம் என்ன அப்படிங்கிறதையும் அந்த லட்சியத்துக்காக அக்ஷர பிரம்மம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அந்த அத்தியாயத்துக்கே பேர் இருக்குது. அதனால் இந்த அக்ஷர பிரம்மத்தில் வந்து இன்னும் பிறவில்லா பெருநிலை எப்படி அடைவது அப்படிங்கிறத பற்றி இந்த 3 ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாரு. இப்போ இதுக்கு முன்னாடியெல்லாம் சொன்னால் பல லோகங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னோம். கர்ம சித்தாந்தத்தை பற்றி சொன்னார். இனி இந்த அத்தியாயத்தினுடைய முக்கியமான அக்ஷர பிரம்மம் அப்படிங்கிறத பற்றி இந்த 3 ஸ்லோகத்தில் 20, 21, 22 3 ஸ்லோகத்தை சொல்ல போகிறாரு. அதனால் 20வது ஸ்லோகம் அடுத்த வகுப்பில் நம்ம பார்ப்போம். ஓம் வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். பாதியிலே வந்துட்டீங்க, அதனால் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது நான் என்ன சொன்னேங்கிறது.